அலைக்கும் 3 கேள்விகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லூரை கேட்க சூழ்ந்திருந்த தோழர்களை நோக்கி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் இன்று நோன்பு வைத்திருப்பவர் யாரேனும் உண்டா என கேட்டார்கள். சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது. பின்பு பணிவான குரலில், ஆம் நாயகமே, இன்று நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என ஒருவரிடமிருந்து பதில் வந்தது. குரலின் சொந்தக்காரரை தெரிந்து கொண்டதும் நபி மணி அவர்களுடைய இதழில் சந்தோஷமும் சிரிப்பும் வந்துச்சு. அதை தொடர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது கேள்வியை கேட்குறாங்க. இன்னைக்கு ஏழை எளிய அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தோழர் ஒருவரை ஏறிட்டு பார்த்தனர். சில வினாடிக்குள்ள பிறகு பதில் வந்தது, இன்று எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்று அதே பணிவான குரலில் மீண்டும் சொல்கிறாங்க பதிலை. தாஹா நபி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதையொட்டி கடைசி கேள்வியும் கேட்குறாங்க. உங்களில் இன்று நோயாளியை பார்க்க சென்று அவங்களுக்கு ஆறுதல் கூறினவங்க யாரேனும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம், அதே பணிவோடு குரல் நான் அப்படின்னு ஆமான்னு சொல்கிறாங்க. இறைவன் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தான் என்று உள்ள உவகையால் பூரிச்சு உம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சுவனத்தின் திறவுகளை பெறுவதற்காக ஒருவரிடம் 3 நற்குணமும் சேர்ந்திருப்பதில்லை இவருக்கு இருக்குது. புனித நபியின் பொன்னுரையை கேட்ட அந்த பொறுமையாளரின் குரல் அல்ஹம்துலில்லாஹ் என்று வல்லவனை வாழ்த்திற்று. அந்த குரல் யாருடையதுன்னா, இருவரில் இரண்டாம் அவர் திருக்குர்ஆனிலேயே சிறப்பித்து கூறப்படுகிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய குரல். நபி பெருமானாருக்கு அடுத்தபடியாக உள்ளவங்க என்ற கருத்தையும் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்போது, இறைவனின் தூதனன் மக்களிடம் சொல்லும்போது, நீர் பொய் சொல்கிறீர் என்று மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முதல்ல இஸ்லாத்தை ஏற்று அவங்க சுற்றி காண்பிச்சிருக்காங்க. எத்தகைய மாண்புடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பணிவான குரலில் பெருமானார்கள் 3 கேள்விக்கும் பதில் சொன்னாங்க. எனவே நம்ம நோன்பு வைத்து ஏழைகளுக்கு உணவளித்து நோயாளிக்கு ஆறுதல் கூறி நன்மையை பெற்று சொர்க்கம் செல்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.